இந்த விருது வழங்கும் விழாக்கு நீங்கள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. தமிழகம் ஒரு பாதுகாப்புக்காகவும் ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்காகவும் ரொம்பவே பேர் போன ஒரு மாநிலம். அதே சமயத்தில் நம்ம அண்டை மாநிலங்கள் நடக்கக்கூடிய சில விஷயங்களும் நமக்கு கவலையை தரக்கூடியதாக இருக்குது. இப்போ கொல்கட்டாவில் நடந்த அந்த விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து இதில் பதிவு செய்யலாம் சார். பொதுவாக மருத்துவர்கள் என்பவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் மற்றவர்களுக்காக முழு நேரமும் தங்களுடைய உயிரை துச்சமான மதித்து பணியாற்றுகிற ஒரு அற்புதமான நிலையில் பணியாற்றுபவர்கள். எனவே அவர்கள் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அந்த வகையில் அது எந்த மாநிலத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு குறைவு என்ற ஒரு நிலையை வந்தாலும் நிச்சயம் அதை சரி செய்ய வேண்டியது என்பது அரசுகளின் பொறுப்பு. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த மருத்துவ கட்டமைப்பு, மருத்துவர்களின் பாதுகாப்பு என்பதில் தொடர்ந்து உறுதியாக இருக்கும். சமூகத்தோட 4 தூண்கள் எது அப்படின்னு கேட்டால் அதில் முதன்மையாக நம்ம மருத்துவர்களை சொல்லலாம். அந்த மருத்துவர்கள் இங்கே கூடியிருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாடு வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதற்கு மருத்துவ சமூகம் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே கடுமையான ஒரு எதிர்ப்பையும் மருத்துவர்களோட பாதுகாப்பை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் எல்லாரும் குரல் கொடுத்துட்ருக்கோம். அந்த பின்னணியில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு தேசிய அளவில் ஹெல்த் இண்டிசஸில் ரொம்ப டாப் லெவலில் ரொம்ப வருஷமாக இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தமிழ்நாட்டில் நூக்கன் கார்னர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் டவுன் வரைக்கும் அரசு மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது ஒரு காரணம் அப்படின்னு சொன்னால், இன்னொரு முக்கியமான காரணம் தனியார் மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிளினிக்ஸ் வச்சுருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து பங்களித்ததுனால தான் தமிழ்நாடு காலகாலமாக ஹெல்த் இண்டிசஸில் டாப் லெவலில் இருக்குது. அந்த வகையில் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனோடு இணைந்து மருத்துவர்களை கௌரவிக்கக்கூடிய பணியை எங்கள் ஹிந்து தமிழ் நாளிதழ் கடந்த 4 ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டு வருது. இது 4வது ஆண்டு. இந்த விருதை இந்து தமிழ் ஏன் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் எழலாம். தமிழ் நாளிதழ்களில் மருத்துவத்துக்காக ஒரு இணைப்புதல் 2013 இந்து தமிழ் தொடங்கப்பட்டது. தொடங்கின முதல் ஆண்டே 4 பக்கம் கொண்ட மருத்துவ இணைப்புதல் நலமாள அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்தோம். இப்போ வரைக்கும் அது 11 ஆண்டுகளாக தொடர்ந்து வெற்றிகரமாக வந்துட்டு இருக்குது. அந்த இணைப்பு மூலமாக மக்களுக்கு மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பெரிய பாலமா மருத்துவ அறிவை தமிழ்ல தாய்மொழியில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டே வரும் தொடர்ந்து. அதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான மருத்துவர்களுமே அதுல பங்களிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த விருதை நாங்கள் முன்னெடுக்கிறது மிக சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் மருத்துவ நட்சத்திரம் 190 பேருக்கு வழங்கப்படுது. தமிழ்நாடு முழுக்க 190 பேருக்கு வழங்கப்படுது. இன்னைக்கு இங்கே சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய 70 சிறந்த மருத்துவர்கள் கௌரவிக்கப்பட இருக்கிறாங்க. அடுத்ததாக மதுரையிலையும் கோவையிலையும் 3 கட்டமாக இந்த நிகழ்வு நடக்குது. இன்னைக்கு சென்னையில் முதல் நிகழ்வு நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். இந்த விருது வழங்கப்பட தொடங்கின முதல் ஆண்டுலேருந்து சில விஷயங்கள் மாறவே இல்லை. எல்லா வருடமுமே மாண்புமிகு சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் தான் விருதை வழங்கி மருத்துவர்களை கௌரவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த விருது வழங்கப்பட காரணமாக இருக்கக்கூடிய டெட்டால் பனேகா ஸ்வஸ்தி இந்தியாவும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸும் 4 ஆண்டுமே தொடர்ந்து கை கொடுத்துருக்குறாங்க இந்த விஷயங்களில். மருத்துவர்கள் எப்படி இந்து தமிழ் தொடர்ந்து கௌரவிச்சுக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி அன்பாசிரியர் விருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆசிரியர்களை கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே மாதிரி சீர்மிகு பொறியாளர் விருது அப்படிங்கிற ஒரு விருது. 3வதாக தமிழ் சமூகத்தோட சிறந்த ஆளுமைகளை கௌரவிக்கக்கூடிய தமிழ் திரு விருது. இந்த மாதிரி மருத்துவ நட்சத்திரத்தோடு சேர்ந்து 4 முக்கியமான விருதுகளை இந்து தமிழ் வழங்கிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பல நகரங்களில் மகளிர் திருவிழா, அதே மாதிரி வாசிப்பை இன்னைக்கு ஆங்கிலத்தில் இருக்கட்டும் இல்லை தமிழில் இருக்கட்டும் வாசிப்பு ரொம்ப வேகமாக குறைஞ்சிட்டு வருது. நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியா நோக்கி தான் சமூகம் நகர்ந்துட்டு இருக்கு.
அந்த பின்னணியில் வாசிப்பு எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு வாசிப்பு திருவிழாவை கடந்த 2 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மாணவர்களை உயர்த்துவதற்காக உயர்வுக்கு உயர்கல்வி, IAS ஆவதற்கு வழிகாட்டக்கூடிய ஆழப்பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ப்ரெஷர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம குழந்தைங்களுக்குமே பரீட்சை எழுதுறதுல, பல பரீட்சைகளை தாண்டி வர்றதுல நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வாழ பிறந்தவர்கள் நாம் அப்படிங்கிற பேர்ல முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்போட வழிகாட்டலில் ஒரு நிகழ்ச்சியையும் இந்த ஆண்டுலேருந்து தொடர்ந்து நடத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி சமூகத்தோட நேரடி தொடர்பில் என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் செய்ய முடியுமோ அதை கடந்த 11 ஆண்டுகளாக இந்து தமிழ் திசை செஞ்சுட்டு வருது. அந்த வகையில் நம்ம சமூகத்துக்கு பங்களிக்கக்கூடிய மருத்துவர்களான உங்களுக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் விருதுகள் வழங்கப்பட இருக்குது. விருது பெற உள்ள எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வணக்கம். சுருக்கமாய் தெளிவாய் இந்த விருதின் நோக்கத்தை விளக்கிய இந்து தமிழ் திசையின் துணை ஆசிரியர் திரு ஆதிவள்ளியப்பன் அவர்களுக்கு நன்றி. அவர் அதில் சொல்லாமல் போன ஒரு செய்தி என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் இப்படியான விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த விருதுகள் வழங்கப்பட்ட பிறகு யாரெல்லாம் விருதுகள் பெறுகிறார்களோ அந்த ஆசிரியர்களில், அந்த மருத்துவர்களில் பல பேர் தொடர்ந்து உயிர் வாழ அந்த பகுதிகள் தொடர்ந்து உயிர் மூச்சு பகுதியில் கட்டுரைகளை எழுதுகிறார்கள். அது ரொம்ப முக்கியம். விருது பெறுகிற அந்த 70 மருத்துவர்கள்ட்ட வைக்கிற கோரிக்கை, உங்களுக்கான ஒரு விரிந்த பரந்த தளத்தை இந்து தமிழ் இசை நாளிதழ் வளர்கிறது. சில பேர் முறைக்கு தமிழ்ல எழுதணுங்கிறீங்க. எழுத முடியும். ஏன்னா நிறைய மருத்துவர்கள் எங்கள்கிட்ட கேட்பாங்க, எழுத நான் தயாரா இருக்கேன், ஆனா தமிழ்ல எழுத சொல்றீங்க. இல்லை, முடியும் என்று சொன்னதை சாதித்திருக்கிறது இந்து தமிழ் இசை நாளிதழ். இன்றைக்கு விருது பெறுகிற மருத்துவ பெருமக்களும் அப்படியான எழுத்தாளர்களாக மலர வேண்டும் என்று அன்போடு வாழ்த்தி, நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க நிறைய அமைப்புகள். ஆனால் இந்து தமிழ் இசை கொடுக்கிற விருதுக்கு சிறப்பு என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் விருதுகள் கொடுக்கிறோம். சென்னையில் மட்டுமில்லாமல் மதுரையிலும் கோவையிலும் கொடுக்கிறோம். இந்த விருதுகள் கொடுத்துட்டு அடுத்த நாள் மதுரை நிகழ்வுக்காக நண்பர்களோட வாகனத்தில் போகும்போது பாத்தீங்கன்னா, உண்மையில் மருத்துவர்கள் அதோட சிறப்பு என்னன்னா, பல ஊர்களில் விருது பெற்று திரும்புகிற இந்த இந்து தமிழிசை வழங்குகிற மருத்துவ நட்சத்திரம் விருது பெற்று திரும்புகிற மருத்துவர்களை வரவேற்று எல்லா ஊர்லயும் பதாகைகள் வச்சிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது ஒரு பெரிய பரிசு இல்லைன்னா கூட இந்து தமிழிசை கொடுக்கிற விருது என்பது ஆத்மார்த்தமானது, மிகச்சரியான மருத்துவர்களை தேர்வு செய்து தருகிறது என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படியான விருது பெறுகிற ஒரு 15 மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர்களுக்கு தான் இன்றைக்கு விருது வழங்க இருக்கிறோம். குறிப்பாக சென்னை மண்டலத்தை சேர்ந்த செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, அரியலூர், பெரம்பலூர், சென்னை உள்ளிட்ட 15 மாவட்டங்களைச் சேர்ந்த 70 மருத்துவர்களுக்கு இன்றைக்கு மருத்துவ நட்சத்திரம் என்கிற சிறப்புமிக்க விருதினை வழங்க மரியாதைக்குரிய நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் அரங்கிற்குள் வர இருக்கிறார். நான் தொடக்கத்திலே சொன்னது மாதிரி இன்றைக்கு ஊடகங்கள் எப்படி வருதுன்னு எங்களோட துணை ஆசிரியர் ரொம்ப அழகா சொன்னார். இன்னைக்கு எல்லாருமே வாட்ஸ்அப் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா கட்டை விரலை வச்சுட்டு ஒரு தள்ளிட்டு நமக்கு எது தேவையோ அதை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் அது மட்டுமே உலகம் கிடையாது. ஏன்னா அதையும் தாண்டி சில விஷயங்களை வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. சில நண்பர்கள் கூட எனக்கு வேடிக்கை வைப்பாங்க, எங்க சார் இன்னைக்கு பேப்பர் படிக்கிற மாதிரி இருக்கு, காலையில பேப்பரை படிச்சாலே சில பேப்பரை படிச்சாலே பதஷ்டமாயிருது, சதக்கென்று குத்தினால் குபீர் என்று ரத்தம் வந்திருக்குன்னு தலைப்பு போட்டா எப்படிங்க சார்மாங்க. உண்மையில அப்படியெல்லாம் எங்க பேப்பர்ல இதுவரை ஒரு செய்தி வந்ததில்லை, இனியும் வராது என்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்து தமிழிசை தொடர்ந்து வழங்கி வருகிறது. பல்வேறு செய்திகள் சமூகத்தில் நடக்கலாம், ஆனால் எதை மக்களுக்கு வழங்க வேண்டும், அதுவும் இளைய தலைமுறையான இளைஞர்கள் மனதில் எப்படியான சிந்தனைகளை விதைக்க வேண்டும் என்றுதான் நாள்தோறும் நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிற அந்த இணைப்புதல்ல ஒவ்வொரு கருத்தாக்கத்தை முன்வைத்து தொடர்ந்து இணைப்புதல்களை வழங்கிட்டு இருக்கோம். இது எதன் அடிப்படையில் என்றால், இன்னைக்கு நேற்று தொட்டல்ல, காலம் காலமாக தமிழ் சமூகத்தின் ஊடகத்துறைக்கென்று சில அறம் சார்ந்து சில செயல்பாடுகள் இருக்கிறது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கேட்டாங்க, ஒரு பத்திரிகைனா எப்படி இருக்கணும்னு கேட்டாங்க. அவர் அழகாத ஒரு பாடலாவே எழுதினாரு. காரில் முகத்தில் நல்ல கதிரொளி நீதான், பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் ஒளிர்ச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று பெண்ணோட ஒப்பிட்டு எழுதினார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதனாலதான் ஒரு நண்பர் சொன்னார், இன்னைக்கு அதனாலதான் பல பத்திரிகைகள் மஞ்சள் பூசி குடிக்கின்றன அப்படின்னு எழுதினார் ஒரு நண்பர் வேடிக்கையா. அப்படி பத்திரிகை என்பது ஒரு அறம் சார்ந்த செயல்பாடு. அப்படியான நோக்கத்தோடு இருக்கும்போது நிச்சயம் தமிழ் சமூகத்தில் ஒரு மகத்தான மாற்றம் வரும் என்கிற நோக்கில்தான் ஆண்டுதோறும்
வகுப்பறைகளை தாண்டியும் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் அக்கறையோடு செயல்படுகிற ஆசிரியர்களை பாராட்டி அன்பாசிரியர் என்கிற விருதினை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு வளர்ந்திருக்கிற நவீன அறிவியல் தொழில்நுட்பத்தில் பொறியியல் துறையில் நடந்திருக்கிற மாற்றங்களை உள்வாங்கி இன்றைய சமூகத்திற்கு தேவையான கட்டமைப்போடு பொறியியல் துறையில் சிறந்து விளங்குகிற நட்சத்திர பொறியாளர்களுக்கு நாங்கள் நட்சத்திர பொறியாளர் என்கிற விருதினை வழங்குகிறோம். அதே போலதான் இந்த மருத்துவ நட்சத்திரம் விருது என்கிற சிறப்புக்குரிய விருதும் என்று சொல்லி அடுத்ததாக இந்த மாதிரி மருத்துவர்கள் need of the hour irrespective of what their personal position is, அவங்க ஃபேமிலி ஆகட்டும், அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து they were on the war front trying to help the society at large. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாரியர்ஸை வந்து we wanted to sort of put them on a pedestal and honor them. அது விஷயமா நாங்கள் போய் மினிஸ்டர் சார்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தோம். அவர் வந்து ரிலாக்ஸேஷன் ஆகி ஃபஸ்ட்டு பப்ளிக் கேதரிங் உங்களுக்கு அலோவ் பண்ணுறேன், ஆனால் ப்ளீஸ் என்ஷூர் தட் தி கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் ஈவெண்ட் ஹேப்பன்ட் அட் த கிண்டி கேம்பஸ் and we are happy that he is continuing his patronization and association with us. So thank you so much, sir, for being with us on this occasion. Thank you. தலையங்க வரிகளை போல் தேர்ந்த வார்த்தைகளால் இந்த வரவேற்புரை வழங்கிய எங்கள் இந்து தமிழிசையின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சங்கர் வி சுப்பிரமணியன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த சிறப்புமிக்க நிகழ்வை 4 ஆண்டுகளாக தமிழகத்தின் மிகச்சிறந்த மருத்துவர்களை தேர்வு செய்து தந்திருக்கிற இந்திய மருத்துவர் சங்கத்தின் சார்பாக இப்போது அவர்கள் துவங்கி வைக்கிறதற்காக கொலரிங்காக மரியாதைக்குரிய IMA பிரசிடென்ட் டாக்டர் அப்துல் ஹாசன் அவர்களையும் திருமிகு அதன் செயலாளர் கார்த்திக் பிரபு அவர்களையும் அன்போடு மேடைக்கு வரவேற்கிறேன். இந்திய மருத்துவ சங்கத்தின் சார்பாக இந்த சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திர விருதை அவர்கள் முறைப்படி இப்போது தொடங்கி வைக்கிறார்கள். டெட்டால் வனகஸ்டஸ் இந்தியா வழங்கும் இந்து தமிழிசை மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதுகள் வழங்கும் நிகழ்வில் வாழ்த்துறை வழங்குவதற்காக இப்போது IMA பிரசிடென்ட் டாக்டர் அப்துல் ஹசன் அவர்களை உங்கள் தமிழக சுகாதார மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மாசு சுப்பிரமணியன் அவர்களே, எங்களது இந்திய மருத்துவ சங்க தமிழ்நாடு கிளையின் செயலாளர் டாக்டர் கார்த்திக் பிரபு, பொருளாளர் டாக்டர் கௌரி சங்கர், இன்னும் எங்களோட வருகை தந்துள்ள எங்களது இந்திய மருத்துவ சங்க உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அதுபோல இந்து தமிழ் திசை ஆசிரியர் குழு, நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு தொடர்ந்து 4வது ஆண்டாக இந்து தமிழ் திசை மருத்துவர்களை பாராட்டும் விதமாக, ஊக்குவிக்கும் விதமாக இந்த விருதுகளை, மருத்துவ நட்சத்திர விருதுகளை தொடர்ந்து வழங்கி வருவதற்கு எங்களது இந்திய மருத்துவ சங்கம் தமிழ்நாடு கிளையின் சார்பாக எங்களது மனமார்ந்த நன்றியை அனைத்து மருத்துவர்களின் கைத்தட்டலோடு சமர்ப்பித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மாநிலம் மருத்துவத்துறையில் ஓங்கி வளர்ந்துள்ளது. உங்களுக்கெல்லாம் தெரியும், அசாத்தியமான மருத்துவ சிகிச்சைகள்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கிறது. நவீன மருத்துவ சிகிச்சைகள்லாம் முதலில் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்துகிறது. மருத்துவ மக்கள் அதனால பெரும் பயன் அடைகிறார்கள். அவர்களுடைய வாழ்வு அதிகரித்துள்ளது, அவர்களுடைய வயது அதிகரித்துள்ளது. இதுபோக இன்னும் மருத்துவ கல்வியிலும் இன்னைக்கு வந்து நமது அரசு மிக முழுமூச்சாக செயல்பட்டு முழு கவனத்தையும் அதில் செலுத்தி நிறைய மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள் வருவதனால ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் நமது தமிழ்நாட்டிலே அதிகமாக நடந்து வருகிறது, செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுபோக தமிழக அரசு நம்மை காக்கும் 48 என்ற ஒரு மிக அபரிதமான அரியதான ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டிலே முதலாக விபத்து காலங்களிலே அடிபட்ட நபர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் சிகிச்சை செய்யும் வழிவகை செய்து அதனால் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் இதனால் பயனடைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 5000 பேர் உயிர் போகும் தருவாயில் உள்ள மருத்துவ இருந்த நோயாளிகள் இதன் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுபோக தமிழக அரசு அந்த CM ஸ்கீம் போன்ற பல திட்டங்களை மக்களுக்காக செய்கிறது. நாங்களும் தமிழக இந்திய மருத்துவ சங்கமும் எங்களுடைய பங்களிப்பாக உயிர்களை காக்க வேண்டி இத்தனை சேவைகள் செய்தாலும் கூட நாங்கள் ஒரு உன்னதமான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மூலமாக சென்ற ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி வைத்துள்ளோம். அப்பொழுது வெளிநாட்டில் இருந்த நமது மாண்புமிகு அமைச்சர் கூட அங்கிருந்து பேசி நமக்கெல்லாம் ட்விட்டர் மூலமாக வாழ்த்து தெரிவித்தார்கள். அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது என்னவென்று சொன்னால், அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சியை நமது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும், அனைத்து 8 கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது. நாங்கள் 42,000 மருத்துவர்கள் இருக்கிறோம் எங்களது இந்திய மருத்துவ சங்கத்திலே 175 கிளைகளிலே. நாங்கள் அனைவரும் இந்த ஒரு பயிற்சியை
மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்த்து இந்தியாவிலேயே தமிழகம் அனைத்து மக்களும் இந்த திட்டத்தை, இந்த பயிற்சியை தெரிந்து கொண்ட மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம். இத்தகைய பயிற்சி மூலமாக ஈவன் கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் கூட நமது தமிழகம் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த தருணத்திலே நாம் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளை நம்ம தமிழக அரசுக்கும் வைக்க கடமைப்பட்டுள்ளோம். அதிகமான எண்ணிக்கையில் இன்னைக்கு கூட நமது அமைச்சர் அவர்கள் தரவரிசை பட்டியல் வெளியிட்டார்கள். அதிகமான எண்ணிக்கையில் தமிழக மாணவர்கள் மருத்துவம் படித்து வருகிறார்கள். இங்கே கிடைக்காத பட்சத்தில் கூட அதிகமான மருத்துவர்கள் வெளிநாடுகளில் சென்று மருத்துவம் படித்து வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் நாம் எங்கே செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருந்தாலும் கூட பிற்காலங்களில் இன்னொரு 5-10 வருடங்களில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக நாம் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். மருத்துவமனைகளை அதிகரிக்க முடியவில்லை என்றாலும் கூட வேறு சில இடங்களில், அதாவது மருத்துவ ஆராய்ச்சி மையங்களை உருவாக்கலாம். உலகத்தரமிக்க லேபரட்டரி, மெடிக்கல் டயக்னோஸ்டிக் லேபரட்டரிஸை நாம் உருவாக்கலாம். அதுபோல் ஒரு வெல்னஸ் சென்டர்ஸ் என்று நாம் உருவாக்கலாம். இதெல்லாம் அரசு தனியார் பங்கீடு மூலமாக, பிபிபி மாடல் மூலமாக நாம் உருவாக்கலாம். இத்தகைய ஏற்பாட்டின் மூலமாக தமிழக அரசு, இந்திய மருத்துவம் இணைந்து நம்ம வருங்கால மருத்துவர்களுக்காக ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்து இந்த மாநிலம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல இத்தகைய ஒரு அபரிமான வளர்ச்சி வரும் சூழலில் மருத்துவர்கள் பாதுகாப்பு என்பது ஒரு முக்கிய விஷயமாக இன்றைக்கு நாங்கள் கையில் எடுத்துக் கொள்கிறோம். சமயத்தில் நடந்த கொல்கத்தா நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த மருத்துவர்கள் பாதுகாப்பு முன்னெல்லாம் ஒரு 100 வருஷம் முன்னாடி பெண்கள் மருத்துவக் கல்லூரி பயில்வதற்கு ரொம்ப தயக்கம் காட்டி வந்தார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் ஆனந்திபாய் ஜோஷி மகாராஷ்டிராவிலிருந்து, தமிழகத்திலிருந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்களும் முதலாக பெண் மருத்துவராக இந்த நாட்டில் மருத்துவ பணி செய்தார்கள். இன்று பாதிக்கு மேல் பெண்கள் மருத்துவ பணி செய்யக்கூடிய காலங்களில் நாங்கள் ஆண்கள் எல்லாம் பணி செய்கின்ற கால இரவு நேரத்திலே இந்த செக்யூரிட்டிஸ், சேஃப்டி இதை பற்றிலாம் நாங்கள் யோசனை பண்ணதில்லை. இரவு பகலாக வேலை செய்யணும். ஆனால் இன்னைக்கு பெண்கள் அதே மாதிரி இடத்துல எங்களுக்கு பதிலாக அங்கே வேலை செய்யும் பொழுது அவர்களுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக போயிருக்குது. இந்த பாதுகாப்பு குறைந்த பட்சத்தினால்தான் அந்த ரெஸ்ட் ரூம், அந்த ரிட்டையரிங் ரூம் என்பது வேலை செய்யும் இடத்துல அருகில் இல்லாமல் வேறு இடத்துல இருந்ததுனால தான் அந்த கொல்கத்தாவில் அவ்வளோ பெரிய துயரமான நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்குது. ஆகவே எங்களுடைய கோரிக்கைகள், நமது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மருத்துவக் கல்லூரிகள்லாம் மிக அழகான கட்டிடங்கள், புதுதான கட்டிடங்கள்லாம் நடைபெற்றிருந்தாலும் கூட பழைய மருத்துவக் கல்லூரிகளில், மருத்துவமனைகள் இன்று பழைய கட்டடங்களில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய கேஷுவாலிட்டி, ஓபிடி என்றும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய இடங்களுக்கு அருகிலேயே இந்த பெண்கள் மருத்துவர்களுக்காக ரெஸ்ட் ரூம், ரிட்டையர் ரூம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று அதை உறுதி செய்ய நமது மாண்புமிகு சுகாதார அமைச்சர்கள் நடவடிக்கை. இப்போ கூட வெளியில் பேட்டியில் இருக்கும்போது இதே கருத்தை தான் வலியுறுத்தினாங்க. இந்திய மருத்துவ சங்கம் மூலமாக நாங்கள் மீண்டும் அந்த கருத்தை வலியுறுத்துகிறோம். தமிழக அரசு எந்த வகையிலும் இங்கே நம்ம நாட்டில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லை. ஆனால் பெண்கள் அதிகமாக மருத்துவத்தில் இருக்கின்ற காரணத்தினால், பெண் டாக்டர்கள் அதிகமாக இரவு நேரங்களில் வேலை செய்கின்ற காரணத்தினால், 24 hours என்று கூட பார்க்காமல் தொடர்ந்து வேலை செய்கின்ற காரணத்தினால், வேலை செய்கின்ற இடங்களில் பாதுகாப்பும் மற்றபடி சௌகரியங்களும் செய்து தர வேண்டி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நமது இந்திய மருத்துவ சங்கம் மூலமாக நமது மருத்துவ சுகாதார அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். இந்த விருது வாங்க வருகை தந்துள்ள எங்களுடைய மருத்துவர்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானது ஒரு உரையை வழங்கிய இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் அபுல் ஹசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக சுருக்கமாய் தனது வாழ்த்துரை வழங்கிய இந்திய மருத்துவர் சங்கத்தின் மதிப்புமிகு செயலாளர் டாக்டர் எஸ். கார்த்திக் பிரபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். Respected President, Honorable Health Minister, all the dignitaries, CEO of Hindu, good evening everybody. ரொம்ப சுருக்கமாக பேசணும்னு சொல்லிட்டாரு, அதனால ஒரு 4 வரியில் முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் மட்டும் பிரைவேட் செக்டரில் 50 பெட்டு கீழே கிட்டத்தட்ட 7500 ஹாஸ்பிட்டல் இருக்கு. 50 பெட்டுக்கு மேலே தமிழ்நாடு பூரா சேர்ந்து பிரைவேட் செக்டரில் மொத்தம் 700 ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதே மாதிரி ஓபி சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரைவேட்டில் கிட்டத்தட்ட 28000 ஓபி சென்டர்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் சைடில் ஒரு 300 பெட்ஸ் மேலே இருக்கு, 2500 less than 50 பெட்ஸ் இருக்கு, நிறைய ஓபிடி சென்டர்ஸ் இருக்கு. தமிழகம் ஹெல்த் இண்டெக்ஸஸ்ல நல்ல ரேஷியோஸ் காமிக்கிறதுக்கு ரீசன் தரமான கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் சரி, இந்த அளவுக்கு நல்ல வெல் டிஸ்ட்ரிபியூட்டட் பிரைவேட் செட்டப்பும் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை நம்ம ஐஎம்ஏல ரெப்ரசென்ட் பண்றோம். அது இல்லாமல் இவ்வளவு பெனிட்ரேஷன் டீப்பா இருக்கிறது நம்ம மக்களுக்கு, எஸ்பெஷலி இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும்
எல்லா வில்லேஜஸ்லயும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி அத்தனை இடத்துலயும் வேலை பார்த்துட்டு இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் ஹானர் பண்ணணுங்கிற நல்ல ஒரு முயற்சி ஹிந்து தமிழ் பண்றது மருத்துவ நட்சத்திர மாவட்டத்தில். அதுக்கு என்னோட மனமான நன்றி. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்க லிஸ்ட் கேட்டிருக்கீங்க. ஈவனா எங்க டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ்ல இருந்து ஒர்க் பண்ணவங்க இருந்து ரூரல்ல சர்வ் பண்ணவங்க எல்லாத்தையுமே ஹானர் பண்றதுல நாங்க பெருமகிழ்ச்சி அடைகிறோம். Thank you. Thanks for the opportunity. Best wishes for all the awardees. Thank you. செயலில் வீரியம் காட்டும் செயலாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அடுத்ததாக இந்த சிறப்புமிக்க நிகழ்வை ஆண்டுதோறும் இந்து தமிழிசையோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்திய மருத்துவர் சங்கத்தின் நிர்வாகிகள் கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். இந்திய மருத்துவ சங்கத்தின் மதிப்புறு மாநில செயலாளர் டாக்டர் எஸ் கார்த்திக் பிரபு அவர்களுக்கான நினைவு பரிசை மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இந்து தமிழிசையின் சீஃப் ரெவென்யூ ஆபிசர் திருமதி திவ்யா அஜித்குமார் அவர்களும் இப்போது இணைந்து வழங்க இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்திய மருத்துவ சங்கத்தின் மதிப்புறு நிதி செயலாளர் டாக்டர் எஸ் கௌரி சங்கர் அவர்களுக்கான நினைவு பரிசை வழங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களோடு இந்து தமிழிசையின் ரீஜனல் மேனேஜர் மிஸ்டர் வடிவேல் அவர்களையும் உங்கள் அன்பின் கரவொலியோடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறேன். இந்த சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திர விருதை ஆண்டுதோறும் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிற ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் மேனேஜர் திரு மதனமோகன் அவர்களை அன்போடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறேன். அவருக்கான நினைவு பரிசினை வழங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இந்து தமிழிசையின் ஜெனரல் மேனேஜர் திரு சிவகுமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறேன். நமது அன்பின் அழைப்பை ஏற்று ஆண்டுதோறும் இந்த நிகழ்விற்கு வருகிறது தனது கைகளால் விருந்துகளை வழங்குவதோடு தமிழக மருத்துவத்துறையை இந்திய அளவில் உயர்த்திக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தமிழக சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கான நினைவு பரிசினை இந்து தமிழிசையின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சங்கர் வி சுப்பிரமணியன் அவர்கள் உங்கள் பலத்த கரவொலிகளுக்கிடையே இப்போது வழங்குகிறார். இப்போது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த மருத்துவ நட்சத்திரம் விருதுகள் வழங்கும் நிகழ்வு இனிதே தொடங்குகிறது. இப்போது மாவட்ட வாரியாக மருத்துவர்களை அழைக்க இருக்கிறோம். இந்த மருத்துவ நட்சத்திர விருது என்பது அன்றாட மருத்துவ பணிகளோடு தாண்டி இந்த சமூகத்தின் மருத்துவ சுகாதாரத்துறையில் நீங்கள் கண்டுள்ள அக்கறையின் வெளிப்பாடாக இந்த சிறப்புமிக்க விருது வழங்கப்படுகிறது. ஆகவே இன்று விருது பெறுகிற இந்த 15 மாவட்டங்களையும் சேர்ந்த 70 மருத்துவர்களும் தமிழ் கூறும் நல்லுலகம் கொண்டாடப்பட வேண்டிய மருத்துவர்கள் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இல்லை. இந்த சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திர விருதுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு தமிழக சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக மருத்துவ நட்சத்திர விருதினை பெற மேடைக்கு வருகிறார் சென்னையை சேர்ந்த மருத்துவர் டாக்டர் கே தேசிகன் அவர்கள். தெய்வீகன் அவர்கள் டாக்டர் கே தெய்வீகன் அவர்கள் முதலாவதாக மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். டாக்டர் கே தெய்வீகன். அடுத்ததாக விருது பெற மேடைக்கு வருகிறார் சென்னையை சேர்ந்த டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள். டாக்டர் எம் ராஜ்குமார் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடை கலைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் பிரியா கண்ணன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 சிறப்புமிகு விருதினை உங்கள் பலத்த கரவொலிகளுக்கிடையே பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் சென்னையை சேர்ந்த டாக்டர் ஹரிபிரசாத் அவர்கள். டாக்டர் ஹரிபிரசாத் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 சிறப்புமிகு விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் ராகுல் அவர்கள். டாக்டர் ராகுல் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 சிறப்புமிகு விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் வி எஸ் ஹரிஹரன் அவர்கள். டாக்டர் வி எஸ் ஹரிஹரன் அவர்கள் சிறப்புமிகு மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் எம் ஆர் முத்துராமலிங்கம். டாக்டர் எம் ஆர் முத்துராமலிங்கம் அவர்கள் சிறப்புமிகு மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் அழைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் ஆர் எம் மீனாட்சி சுந்தரி. டாக்டர் ஆர் எம் மீனாட்சி சுந்தரி அவர்கள் சிறப்புமிகு மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் அழைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் எஸ் அசோகன் அவர்கள். டாக்டர் எஸ் அசோகன் அவர்கள்
மருத்துவ நட்சத்திரம் 2024 சிறப்புமிகு விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்த விருது பெற நாம் அழைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் எம் அருணன். டாக்டர் எம் அருணன் அவர்கள் சிறப்புமிகு மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். இதுவரை விருது பெற்ற 10 மருத்துவர்களும் இப்போது சிறப்பு விருந்தினர்களோடு இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். சிறப்புமிகு விருதினை உங்கள் பலத்த கரவொலிகளுக்கிடையே பெறுகிறார் டாக்டர் பாபு இளங்கோவன் அவர்கள். அடுத்து விருது பெற நாம் மேடை கலைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் சங்கமேஸ்வரன் அவர்கள். சங்கமேஸ்வரன் அவர்கள் சிறப்புமிகு மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடை கலைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் ஷீலா நாகுஷா. ஷீலா நாகுஷா அவர்கள் சிறப்புமிகு மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்ததாக விருது பெற மேடைக்கு வருகிறார் சென்னையை சேர்ந்த டாக்டர் டி என் ரவிசங்கர். டாக்டர் டி என் ரவிசங்கர் அவர்கள் சிறப்புமிகு மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் சென்னையை சேர்ந்த டாக்டர் கவிதா லட்சுமி. டாக்டர் கவிதா லட்சுமி அவர்கள் சிறப்புமிகு மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் டாக்டர் சி வி நடராஜன் அவர்கள். டாக்டர் சி வி நடராஜன் அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் டாக்டர் சுமித்ரா சுந்தரராமன் அவர்கள். டாக்டர் சுமித்ரா சுந்தரராமன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெறுகிறார் டாக்டர் ஜி மரகதமணி. டாக்டர் ஜி மரகதமணி அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் டாக்டர் கே பாலகுமாரி அவர்கள். டாக்டர் கே பாலகுமாரி அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை உங்கள் கரவொலிகளுக்கிடையே பெறுகிறார். இதுவரை விருது பெற்ற மருத்துவர்கள் சிறப்பு விருந்தினர்களுடன் ஒரு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். விருதினை இப்போது உங்கள் கரவொலிகளுக்கிடையே பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் எம் சாரதா அவர்கள். டாக்டர் எம் சாரதா அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் டாக்டர் டி செந்தில்குமார். டாக்டர் டி செந்தில்குமார் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெற அடுத்து மேடைக்கு வருகிறார் டாக்டர் கிங் காந்தி அவர்கள். டாக்டர் கிங் காந்தி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 சிறப்புமிகு விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் ஜோசப் சென்சிங் பாபு அவர்கள். டாக்டர் ஜோசப் சென்சிங் பாபு அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்ததாக விருது பெற மேடைக்கு வருகிறார் டாக்டர் எல் ஆர்த்தி அவர்கள். டாக்டர் எல் ஆர்த்தி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் ஏ ஆனந்தி அவர்கள். டாக்டர் ஏ ஆனந்தி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெற அடுத்து மேடைக்கு வருகிறார் டாக்டர் ரகுராமன் அவர்கள். டாக்டர் ரகுராமன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் ஜி கோவிந்தராஜவர்தனம். டாக்டர் ஜி கோவிந்தராஜவர்தனம் அவர்களை மருத்துவ நட்சத்திரம் விருது பெற அன்போடு மேடைக்கு வணங்கி வரவேற்கிறோம். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் சென்னையை சேர்ந்த டாக்டர் கே சுப்பிரமணியன். டாக்டர் கே சுப்பிரமணியன் அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை இப்போது பெறுகிறார்.
இதுவரை விருது பெற்ற மருத்துவர்கள் இணைந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்வார்கள். அன்போடு வணங்கி வரவேற்கிறோம். டாக்டர் ஆர் விஜயராகினி அவர்கள் இப்போது மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்ததாக விருது பெற நாம் அழைப்பது டாக்டர் ஜே வியங்கோ பாண்டியன். டாக்டர் ஜே வியங்கோ பாண்டியன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருவது டாக்டர் ஜே லட்சுமி சித்ரா. சென்னையை சேர்ந்த டாக்டர் ஜே லட்சுமி சித்ரா அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது சென்னையை சேர்ந்த டாக்டர் பி எம் வெங்கடசாய். டாக்டர் பி எம் வெங்கடசாய் அவர்கள் மருத்துவ நட்சத்திர விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் எம் ஆனந்தி அவர்கள். சென்னையை சேர்ந்த டாக்டர் எம் ஆனந்தி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் கே அரவாளி அவர்கள். டாக்டர் கே அரவாளி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். சென்னை மாவட்ட மருத்துவர்கள் நிறைவு பெற்றனர். அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் விருது பெற அழைக்கிறோம். முதலாவதாக திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் ஆர் ஸ்ரீகிரன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்ததாக ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மருத்துவர் கே அலைஸ் பிரேம் கீதா அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் பி விக்னேஸ்வரி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்ததாக விருது பெற அழைப்பது ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் அமர்நீதி கணேசன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். இதுவரை விருது பெற்ற மருத்துவர்கள் சிறப்பு விருந்தினர்களுடன் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் அசோக் ரத்தினவேலு அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் என் சிவமூர்த்தி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 சிறப்புமிகு விருதினை இப்போது உங்கள் பலத்த கரவொலிகளுக்கிடையே பெறுகிறார். நன்றி. இதுவரை விருது பெற்ற மருத்துவர்கள் சிறப்பு விருந்தினர்களுடன் அவரை விருது பெற அன்போடு அழைக்கின்றோம். அடுத்து இந்த மேடையில் மருத்துவ நட்சத்திர விருது பெற நாம் அழைப்பது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் எஸ் இளம்பருதி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை இப்போது பெறுகிறார். உங்கள் பலமான கரவொலிகளுக்கிடையே அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் டி ஸ்ரீராம் கனிகை அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் அழைப்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் எம் செந்தில் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்ததாக விருது பெற மேடைக்கு வருகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் எஸ் கணேசன் அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர்
பூபேஷ் கார்த்திக் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்ததாக விருது பெற மேடைக்கு வருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் வி பாஸ்கரன் அவர்கள். டாக்டர் வி பாஸ்கரன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் பாபு சக்கரவர்த்தி. டாக்டர் பாபு சக்கரவர்த்தி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் பி சுரேஷ்ராஜ். டாக்டர் பி சுரேஷ்ராஜ் அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் இளந்திரையன். டாக்டர் இளந்திரையன் அவர்கள் சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். இதுவரை விருது பெற்ற மருத்துவர்கள் நமது சிறப்பு விருந்தினர்களுடன் அடுத்ததாக விருது பெற நாம் அழைப்பது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் டி சரவணன் அவர்கள். டாக்டர் டி சரவணன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை உங்களின் பலத்த கரவொலிகளுக்கிடையே பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் கவிதா கருணாமூர்த்தி. டாக்டர் கவிதா கருணாமூர்த்தி அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் ஜி அன்பழகன் அவர்கள். டாக்டர் ஜி அன்பழகன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் மேடைக்கு அழைப்பது டாக்டர் பகத்சிங். டாக்டர் பகத்சிங் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் அழைப்பது அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் ராஜா ஷரீப் அவர்கள். டாக்டர் ராஜா ஷரீப் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து விருது பெற நாம் அழைப்பது அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் ராஜேந்திரன் அவர்களை. டாக்டர் ராஜேந்திரன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். அடுத்து நாம் விருது பெற அழைப்பது பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் கே ராஜா முகமது. டாக்டர் கே ராஜா முகமது அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை இப்போது பெறுகிறார். அடுத்து விருது பெற மேடைக்கு வருகிறார் டாக்டர் எஸ் வல்லபன் அவர்கள். டாக்டர் எஸ் வல்லபன் அவர்கள் பெருமை மிகு மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார்கள். இந்த சிறப்புமிக்க மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுவதற்காக பெரம்பலூர் மாவட்டம் டாக்டர் கருணாகரன் அவர்கள் இப்போது விருது பெற மேடைக்கு வருகிறார். உங்களின் பலத்த கரவொலிகளுக்கு இடையே பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் கருணாகரன் அவர்கள் மருத்துவ நட்சத்திரம் 2024 விருதினை பெறுகிறார். இதுவரை விருது பெற்ற மருத்துவர்கள் ட்ரஸ்ட் இந்தியா சார்பில் இந்து தமிழ் திசை வழங்கும் இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்து தமிழ் நாளிதழின் CEO திரு சங்கர் வி சுப்பிரமணியன் அவர்களே, சப் எடிட்டர் பெருமதிப்பிற்குரிய ஆதி வல்லியப்பன் அவர்களே, இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் அபுல்ஹாசன் அவர்களே, செயலாளர் பெருமதிப்பிற்குரிய கார்த்திக் பிரபு அவர்களே, மரியாதைக்குரிய கௌரி சங்கர் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்து தமிழ் திசை நாளிதழின் சிறப்புக்குரிய நிர்வாகிகளே, தமிழ்நாட்டின் 15 மாவட்டங்களிலிருந்து விருதுகளை பெற்றிருக்கிற மருத்துவர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரின் நிர்வாகிகளே,
வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 4 ஆண்டுகளாக இந்து தமிழ் திசை நாளிதழ் சார்பில் மருத்துவ பணியின் சேவையை பாராட்டி அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களை பாராட்டுகிற வகையில் தொடர்ந்து மருத்துவ நட்சத்திரம் எனும் சிறப்புக்குரிய விருதுகளை வழங்கி கொண்டிருக்கிறது. நான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து 4வது ஆண்டாகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த விருதுகளை வழங்குவதில் பெருமை கொள்கிறேன். பொதுவாகவே விருதுகள் வழங்குவது என்பது விருது பெறுபவர்கள் இன்னமும் கூடுதலான அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றிட வேண்டும் என்பதற்காகவும் விருது பெற்றவர்கள் இன்னமும் கூடுதலாக சாதிக்க வேண்டும் என்பதற்காகவும் விருது பெற்றவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் விருது பெற்ற அனைவருமே ஏற்கனவே சாதித்ததை காட்டிலும் இனியும் கூடுதலாக சாதிக்க வேண்டும் என்கின்ற உணர்வை அவர்கள் இந்த விருதுகள் பெறுவதன் மூலம் பெறுகிறார்கள். அந்த வகையில் இந்து தமிழ் திசை என்கின்ற ஒரு முன்னணி நாளிதழ், ஒரு மிகப்பெரிய அளவிலான பாரம்பரியம் கொண்ட இந்த நாளிதழ் இன்றைக்கு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவர்களுக்கு மட்டுமே இந்த விருதுகளை வழங்கி சிறப்பிப்பது என்பது மிக சிறப்பான ஒன்று. காரணம், மருத்துவ பணி என்பது இன்றைக்கு எந்த அளவுக்கு அவசியமானது, புனிதமானது, தேவையானது என்பதை அனைவருமே நன்றாக அறிவோம். குறிப்பாக 2019 இறுதிக்கு பிறகு கொரோனா என்கின்ற அந்த கொடிய நோய் தாக்கத்தால் உலகமே பரிதவித்து இனிமேல் எதிர்காலம் எப்படியோ என்கின்ற வகையிலான கேள்விக்குறியோடு தான் உலக மக்கள் முழுவதுமே வாழத் தொடங்கினார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய மருத்துவர்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய அந்த சேவை என்பது மிகப்பெரிய அளவில் பாராட்டுதலை பெற்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவர்கள் இன்றைக்கு ஏறத்தாழ 1.25 லட்சம் மருத்துவர்கள் மருத்துவ பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் என்றாலும், உலகம் முழுவதும் ஏராளமான மருத்துவர்கள் தங்களுடைய திறமையை பல்வேறு நாடுகளிலும் கூட வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற மருத்துவர்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு வகைகளிலான சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டிலும் ஏதாவது ஒரு துறையில், மருத்துவத்துறையில் நம்முடைய மருத்துவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்திருக்கிறார்கள். இத்தகைய சாதனையாளர்களை கௌரவிப்பது என்பது அரசின் கடமை மட்டுமல்ல, எங்கள் கடமையும் கூட என்று சொல்லி இந்து தமிழ் திசை இன்றைக்கு இந்த அளவுக்கான ஒரு பணியினை முன்னெடுத்திருப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வணங்குதலுக்குரியது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு 3 இடங்களாக பிரித்து தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த மருத்துவர்களுக்கு சென்னை, மதுரை, கோவை போன்ற 3 மண்டலங்களில் இது போன்ற மருத்துவ நட்சத்திரம் விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டு மட்டும் 210 விருதுகள் வழங்கப்படுவது என்பது பெருமைக்குரிய விஷயம். ஒரு அமைப்பின் சார்பில் 210 விருதுகள் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. காரணம், ஏறத்தாழ 2 லட்சம் மருத்துவர்கள் இருக்கிற நிலையில் அவர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு 200 பேருக்காவது விருதுகளை தேர்ந்தெடுத்து தந்தால் மட்டுமே மற்றவர்களுக்கும் இது போன்ற ஒரு விருதுகளை பெறுகிற அளவுக்கு நாம் உழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை மற்றவர்களுடைய மனதில் உருவாக்கும். எனவே அந்த வகையில் இந்த விருதுகள் என்பது மற்றவர்களுக்கு எல்லோருக்குமே இது ஒரு நல்ல மனநிலையை ஏற்படுத்தும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழக அரசின் சார்பில் கடந்த 6 ஆண்டுகளாக இது போன்ற விருதுகள் தரப்படாமல் இருந்தது. நம்முடைய இந்திய மருத்துவ சங்கத்தை சேர்ந்தவர்கள் கடந்த ஆண்டு என்னிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். ஏற்கனவே 2021க்கு முன்னால் ஒரு 3 ஆண்டுகள் இந்த விருதுகள் தரப்படவில்லை. 2021க்கு பிறகும் பேரிடர் வந்த சூழலில் இந்த விருதுகள் தருவதில் சுணக்கம் ஏற்பட்டு விட்டது. எனவே இந்த விருதுகளை தர வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை வைத்தார்கள். 2021க்கு முன்னால் ஆண்டுக்கு 10 மருத்துவர்களுக்கு அரசின் சார்பில் விருதுகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு
ஒரு 3 ஆண்டுகளுக்குரிய மருத்துவர்கள் ஒரு 30 பேரை தேர்ந்தெடுத்து அந்த பட்டியலை தயாரித்து வைத்திருந்தார்கள். பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் கலந்து ஆலோசனை செய்து அந்த 30 பேரோடு 30 பேர் போதாது, ஆண்டுக்கு ஒரு 25 பேருக்காவது தர வேண்டும் என்கின்ற வகையில் அரசு முடிவெடுத்து கடந்த 3 ஆண்டுகளில் ஆண்டுக்கு தலா 25 என்று 75 மருத்துவர்களுக்கும் 2021க்கு முன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிலுவையில் இருந்த 30 பேருக்கும் ஆக ஒரு 105 என்கின்ற வகையில் 105 மருத்துவர்களுக்கு கடந்த ஜூலை திங்கள் 1ஆம் தேதி மருத்துவ தினத்தில் நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் அவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அந்த விருதுகள் வழங்கப்படும் போது நான் அறிவித்தேன், இந்த 105 மருத்துவர் விருது பெற்றிருக்கிற இந்த 105 மருத்துவர்கள் இப்போது இங்கே கூட இந்திய மருத்துவ சங்கத்தில் மட்டுமே உறுப்பினர்கள் 40,000 கடந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைகளில் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றுகிறார்கள். இப்படி மிகப்பெரிய அளவில் மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஆண்டுக்கு 25 கூட பத்தாது. இனிமேல் எதிர்வரும் ஆண்டுகளில் மொத்தமாக 50 பேருக்கு ஆண்டு ஒன்றுக்கு விருதுகள் வழங்கப்படும் என்று அந்த நிகழ்ச்சியில் அறிவித்தோம். அந்த வகையில் எதிர்வரும் ஜூலை திங்கள் 1ஆம் தேதி முதல் ஆண்டுக்கு 50 மருத்துவர்களுக்கு, சிறந்த மருத்துவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படவிருக்கிறது. விருதுகள் பெறுவதற்கு தகுதிக்குரியவர்கள் பல்லாயிரக்கணக்கில் இருந்தாலும் விருதுகளை பொறுத்தவரை அரசின் சார்பிலும் பல்வேறு இது போன்ற இந்து தமிழ் திசை போன்ற அமைப்புகளின் சார்பிலும் வழங்கப்படுகின்ற அந்த நிலையில் இந்த விருதுகள் என்பது மிகப்பெரிய அளவிலான முக்கியத்துவம் பெறுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு மருத்துவ கட்டமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் இங்கே பேசும்போது சொன்னார். அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகள் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய அளவில் மருத்துவ சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்நாடு உலக அளவில் மருத்துவத்தில் புகழ்குடி நாட்டிக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் தொடங்கப்பட்டு 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளியில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கே தேடி சென்று டயபெட்டிக், ஹைப்பர்டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் போன்ற நோய்களுக்கு மருந்துகளை தருகிற அந்த திட்டம் என்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை தொடங்கி வைக்கும் போது சொன்னார்கள், இது முதல் பயனாளிக்கு இன்றைக்கு நான் சாமணப்பள்ளியில் இருக்கிற விஜயா என்கின்ற பயனாளிக்கு தருகிறேன், 1 கோடியாவது பயனாளி வரை சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் தன்னுடைய நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இன்றைக்கு அது 1 கோடியையும் தாண்டி 1,88,06,568 பேருக்கு இன்றைக்கு அந்த மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் பயன் கிடைத்திருக்கிறது. மிக விரைவில் 2 கோடியாவது பயனாளியை தமிழகம் காணவிருக்கிறது. இந்த திட்டம் இன்றைக்கு உலக அளவில் புகழ்பெற்ற திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய நாடுகள் எதுவாக இருந்தாலும் கூட மருத்துவமனைக்கு சென்றுதான் மக்கள் மருத்துவம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில்தான் மக்களை தேடி போய் மருத்துவம் பார்ப்பது என்பது தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு மிக சிறப்பான பணியாக இருக்கிறது. அண்மையில் கடந்த மாதம் நான் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு மருத்துவ நிபுணர்களுடன் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட அமர்வுகளில் ஒரு நாள் முழுவதும் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றேன். அப்பொழுது அவர்களிடத்தில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற திட்டங்கள் குறித்து எடுத்து சொல்லி அதற்கான விளக்கங்களுடன் கூடிய குறும்படங்களை வெளியிட்டு பேசிய போது உண்மையிலேயே அதிசயித்து போனார்கள். அதேபோல் பால்டிமோரில் இருக்கிற ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுடனான உரையாடலிலும் கூட அவர்களிடத்தில் தமிழ்நாடு செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திட்டங்கள் குறித்து எடுத்து சொன்னோம். அவர்களும் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு இந்த திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து மிகப்பெரிய அளவில் மகிழ்ந்து போய் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம், எங்கள் நாட்டில் இல்லாத ஒன்று என்று மிகுந்த மனநிறைவோடு பாராட்டினார்கள். தொடர்ந்து வாஷிங்டன் டிசியில் இருக்கிற உலக வங்கியின் தலைமை அலுவலகத்தில் உலக வங்கியின் மூத்த துணைத் தலைவர்களுடனான ஒரு கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த திட்டங்களை பட்டியலிட்டு குறும்படம் போட்டு காட்டி பேசிய போது
உலக வங்கி நிர்வாகிகள் இது தமிழ்நாடோடு நின்றுவிடக்கூடாது, உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் இந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் கருத்துக்களை கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையில்தான் கடந்த வாரம் தாஜ் கோர்மண்டல் ஹோட்டலில் இந்தியாவின் 12 மாநிலங்களைச் சேர்ந்தவர்களையும் வெளிநாடுகள் 2 நாடுகளிலிருந்து இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளிலிருந்தும் மருத்துவ பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து உலக வங்கி இங்கே ஒரு கூட்டத்தை நடத்தியது சென்னையில். இதை சொல்வதற்கு காரணம், தமிழ்நாட்டில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டமாக இருந்தாலும், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டமாக இருந்தாலும், கலைஞரின் வருமுன் காப்போம் என்கின்ற திட்டமாக இருந்தாலும், இதயம் காப்போம் என்கின்ற திட்டமாக இருந்தாலும், அதேபோல் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டமாக இருந்தாலும், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டமாக இருந்தாலும், சிறுநீரக பாதுகாப்பு திட்டமாக இருந்தாலும், அண்மையில் தொடங்கப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கேன்சர் ஸ்கிரீனிங் என்கின்ற வகையிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டமாக இருந்தாலும், செயற்கை கருத்தறுத்தல் மையங்களை தமிழக அரசு மருத்துவமனைகளில் தொடங்கும் திட்டமாக இருந்தாலும், இப்பொழுது புதிதாக தொடங்கி இருக்கிற பாதம் பாதுகாப்போம் என்கின்ற திட்டமாக இருந்தாலும், இந்த திட்டங்கள் எல்லாம் உலகில் வேறு எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலும் இல்லாத அற்புதமான திட்டங்கள் என்பதை அனைவருமே மகிழ்ச்சியோடு பாராட்டி வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு அரசு மட்டுமல்ல, தனியார் மருத்துவமனைகளும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த திட்டங்களுக்கான வெற்றியை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் எங்கே எல்லாம் அதிகமான விபத்துகள் ஏற்படுமோ அந்த விபத்துகள் ஏற்படுகிற ஒரு 500 இடங்களை ஹாட்ஸ்பாட்ஸ் என்கின்ற வகையில் கண்டறிந்து, அதை ஒட்டி இருக்கிற அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் விபத்து நேர்ந்தவுடன் அது எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் உடனடியாக முதலில் 48 மணி நேரத்திற்குள் அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற திட்டம். அப்படி சிகிச்சை அளிக்க அழைத்து வருபவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 5000 தருகிற திட்டம். அந்த மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததற்கு பிறகு முதல் 48 மணி நேரத்தில் அரசாங்கத்தின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் தருகிற திட்டம். அந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். அந்த திட்டத்தின்படி இதுவரை பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை, விபத்துகளில் சிக்கி 1 லட்சம் ரூபாய் பெற்று அதன் மூலம் உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பவர்கள், தங்களுடைய உடல் அவயங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை 2,76,841 பேர். அதற்காக இந்த அரசு இதுவரை செலவிட்டிருக்கிற தொகை 241 கோடியே 68 லட்சம். இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு சிறப்பான திட்டம் ஒன்றை அறிவித்தார்கள். இந்த 1 லட்சம் என்பது போதாது என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்திருக்கிறது. எதிர்வரும் ஆண்டுகளில் இது 2 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான அரசாணைகள் தயாரிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பைனான்ஸ் டிபார்ட்மெண்டில் ஏஎஸ் பெறுகிற அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த விபத்துக்குள்ளானவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் தருகிற அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் மிக விரைவில் தொடங்கவிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பேசிய ஐஎம்ஏ நிர்வாகிகள் சொன்னதைப் போல அரசு மருத்துவமனைகள் மட்டுமல்ல, தனியார் மருத்துவமனைகளும் இந்த திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு சிறந்த வகையில் பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டம் தமிழக அரசு செயல்படுத்துகிற திட்டமாக இருந்தாலும், இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் 237 அரசு மருத்துவமனைகள், 455 தனியார் மருத்துவமனைகள் ஒருங்கிணைந்த அந்த திட்டத்தில் இன்றைக்கு திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இன்னுயிர் காப்போம் திட்டத்தை பொறுத்தவரை 692 மருத்துவமனைகளில் அது செயல்படுத்தப்படுகிறது என்றால் 455 தனியார் மருத்துவமனைகளில் அந்த திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. அதே போல்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்னொரு மிக சிறப்பான வெற்றிகரமான திட்டம் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம். இந்த காப்பீட்டு திட்டத்தை பொறுத்தவரை முத்தமிழர் கலைஞர்களால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டம் இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி திட்டமாகவும், அந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படுகிற உறுப்பு மாற்று சிகிச்சைகள், உறுப்பு மாற்று ஆணையத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நடவடிக்கைகள் இந்தியாவில் தொடர்ந்து தமிழ்நாடு முதலிடம் இருந்து கொண்டிருக்கிற வகையிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த திட்டத்தின் மூலமும் கூட அரசு மருத்துவமனைகளில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு 990 அரசு மருத்துவமனைகளில் இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டில் பயன்பாட்டில் இருக்கிறது. அரசு மருத்துவமனைகளில் 855, தனியார் மருத்துவமனைகளில் 990, ஆக 1845 மருத்துவமனைகளில் இந்த திட்டம், இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்கின்ற வகையிலான இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. இது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு 900 மருத்துவமனைகளில் மட்டுமே இருந்தது.
இன்றைக்கு 2 மடங்கு உயர்ந்து 1845 மருத்துவமனைகளில் இந்த காப்பீட்டு திட்டம் பயன்பாட்டில் இருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த மருத்துவமனைகளில் பணியாற்றுகின்ற மருத்துவர்களும் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய சேவை திறனை வெளிப்படுத்தி இன்றைக்கு விருது பெறுபவர்களாக உலகின் புகழ்பெற்ற மருத்துவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் மட்டும் தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் 7000 பேர் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 7000 மருத்துவர்கள் அமெரிக்காவில் மட்டுமே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை அங்கே நாங்கள் போனபோது ஏராளமான மருத்துவர்களின் மூலம் கேட்டறிந்து கொண்டோம். அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் மருத்துவர்கள் சங்கம், அந்த சங்கத்தில் மட்டுமே அங்கத்தினர்களாக 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்படி உலகின் எல்லா நாடுகளிலும் நம்முடைய தமிழ் மருத்துவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவர்கள் புகழ்கூடி நாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் இந்த திசை இன்றைக்கு சிறந்த மருத்துவர்களை அடையாளம் கண்டு இது போன்ற நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருப்பது என்பது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அந்த வகையில் இந்த ஆண்டு விருது பெறவிருக்கிற 210 மருத்துவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே 70 பேர் விருது பெற்றிருக்கிறார்கள் என்றால் எனக்கு தனிப்பட்ட வகையில் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய பெயரறிந்த மருத்துவர்கள் ஒரு 30க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே அனைவருடைய பெயரையும் சொல்லி வாழ்த்த வேண்டும் என்கின்ற ஆசைதான். இருந்தாலும் நேரம் கடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் விருது பெற்றிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மிகச் சிறப்பானது ஒரு உரையை இந்திய மருத்துவத்துறைக்கே முன்னோடியாக தமிழ்நாடு எப்படியெல்லாம் சாதித்திருக்கிறது என்று விளக்கிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. சிறப்பு விருந்தினர் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களோடு இந்து தமிழிசை குடும்ப உறுப்பினர்கள் ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்வார்கள்.